4 தலைமுறைகளாக மயான வசதி இல்லாமல் அவதிப்படும் பொதுமக்கள். பொதுமக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய பெருந்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள். வணக்கம். இன்றைய செய்திகள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்குட்பட்ட ஈங்கூர் கிராமத்தில் CSI திருமுறைப்பாக்கம் என்ற இடத்தில் வாழும் சுமார் 60க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பிற்படுத்தப்பட்ட மக்கள் 4 தலைமுறைகளாக மயான வசதி இல்லாமல் ரயில்வே துறைக்குட்பட்ட இடத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்து வந்துள்ளனர். தற்பொழுது ரயில்வே துறை விரிவாக்கம் செய்ய உள்ளதால் இங்கே அடக்கம் செய்ய வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். இதனை முன்னிட்டு இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய இயலாததால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து துரைராஜ், தன்ராஜ், சாலமோன், சிங்காரம், பாக்யராஜ், லிஹோரியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பெருந்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ரிச்சர்ட் தலைமையில் பெருந்துறை நகர செயலாளர் சந்திரகுமார், பெருந்துறை ஒன்றிய செயலாளர் மணல் முரளி ஆகியோர் விரைந்து வந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களுக்கு ஆதரவாக காவல்துறையிடமும் பெருந்துறை தாசில்தாரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையின் இறுதியில் பெருந்துறை தாசில்தார் 1 மாத காலத்திற்குள் மயான வசதி செய்து தருவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கூறுகையில், இந்த பகுதியில் சுமார் 60 குடும்பங்களுக்கு மேலாக 4 தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு இதுவரை மயான வசதி கிடையாது. நாங்கள் எங்கள் பகுதிக்கு வரும் அரசியல்வாதிகளிடமும் அரசு அதிகாரிகளிடமும் எங்கள் பகுதிக்கு வந்த பொழுதும் நேரிலும் சென்று பல முறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவேதான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம். தற்பொழுது பெருந்துறை தாசில்தார் 1 மாத காலத்திற்குள் மயான வசதி செய்து தருவதாக உறுதியளித்ததை முன்னிட்டு நாங்கள் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனை எங்களுக்கு தொடர்ந்தால் அதிக அளவில் மக்களை திரட்டி பெருந்துறையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர். சம்பவத்தில் பொதுமக்களுக்கு ஆதரவாக நின்று பேச்சுவார்த்தையை முடித்துக் கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர். பெருந்துறையிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி.